வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடைபெற்ற நீட் பயிற்சி துவக்க முகாமில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நீட் பயிற்சி முகாம் துவக்க விழா நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். பயிற்சி மையங்களாக ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒரு மையமும் மாணவிகளுக்கு ஒரு மையம் என 2 மையமும், வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மையமும், மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மையமும் என 3 பள்ளிகளில் 4 மையங்கள் உருவாக்கி 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இங்கு மேடையில் என்னுடன் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் கல்வி அமைச்சருமான நம்மவர் அமைச்சரை அவர்களே மற்றும் பள்ளி மரியாதைக்குரிய சிவகாமி அவர்களுக்கு இப்பள்ளியில் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் ஆசிரியர்கள் மக்களே, இதன் முன்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கும் என் நன்மை பயிற்சி பேரண்ட்ஸ் நாங்கெல்லாம் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ கல்யாணம் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த குழந்தைய பத்திரமா பார்த்து அதுக்கு எப்படியாவது வாங்கி நல்ல ஸ்கூல்ல படிக்கிறேன் பல பேருக்கு அவசரப்படுறாங்க. சில வசதியற்ற பிள்ளைங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்றாங்க. இந்த அரசாங்க ஸ்கூல்ல நல்ல தேவையான பிள்ளைங்க உருவாகணும்னா ஆசிரியர்கள் அவங்க சொல்ற கேட்டு அந்த பிள்ளைங்க வர்றத தேவை தான். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அந்த காலத்துல அப்பா அம்மா ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, 2 கண்ணு மட்டும் விட்டுருச்சுங்க, மற்ற எல்லா பாட்டும் நீங்க எப்படி வேணா அடிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கொட்டால உடனே ஆசிரியர் ஸ்ட்ரைக்கு. அதனால ஆசிரியர்கள் ப்ராப்ளமா இருக்குது. அதனால ஆசிரியர் நேரம் உங்களுக்கு ஸ்டைலா சொல்லி கொடுத்து போயிடுறாங்க. ஆனா படிப்புடைய முக்கியம் இப்போ தேவைப்படும். இப்போ இந்த நேரத்துலாம் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் பிள்ளைங்களும் எல்லாம் ஒரு 2 மாசம் பெருத்த விடுமுறை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களை இங்க இந்த நீட் எக்ஸாமுக்காக உங்களை பயிற்சி பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது உங்க எல்லாம் மகத்துவ பார்த்த யாரும் சோர்மையில எல்லாம் ஒரு கலையா இருக்கிறீங்க. உண்மையிலே அப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறீங்க. இந்த நீட் எக்ஸாமுக்கு மகிழ்ச்சியா நீங்க இந்த நீட் எக்ஸாம் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் செஞ்சு போயிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி டெஸ்ட் வைக்க வேண்டியதாக இந்த நீட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். ஸோ அப்போ புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பை உடனடியாக சரி செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட முருகன் கோயில் பின்புறம் உள்ள வாய்க்கால் சேதமடைந்து அடைப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் பெருத்த சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் இப்பிரச்சினை குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் பிரச்சினையை புரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் இது குறித்து விளக்கி உடனடியாக அடைப்பு ஏற்பட்ட வாய்க்காலை சீர் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணியில் இறங்கி உடனடியாக வாய்க்காலை சரி செய்தனர். பணியின் போது அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் இமானுவேல் மற்றும் ரோசி ஆகியோர் உடனிருந்து அனைத்து பணிகளும் விரைவாக நடக்க பணிகளை மேற்பார்வையிட்டு துரிதப்படுத்தினர். பொதுமக்களின் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 27வது பூத் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி கொசு மருந்து அடிக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. கொசு கடிப்பதினால் மனிதர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாய் அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கொசுவை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி முழுவதும் உள்ள 30 பூத்களில் தினமும் ஒவ்வொரு பூத்தில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 27வது பூத் கஸ்தூரிபாய் நகர் முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியில் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள் ரவி, அகஸ்டின், சிவஞானம், நெக்ஸா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை 27வது பூத் பகுதி முழுவதும் மேற்பார்வையிட்டனர். ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் பங்களிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தீவிரமாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் ரூபாய் 5 கோடி மோசடி செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு சுவிக்கியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்த வாட்ஸ்அப் மெசேஜில் தொழிற்சாலையில் உரிமையாளர் பேசுவது போல் குறிப்பிட்ட வங்கிக்கு ரூபாய் 5 கோடியே 10 லட்சத்தை அனுப்ப சொல்லியதை நம்பி சுவிக்கியா அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது மேற்கு வங்கத்தை சேர்ந்த மொபிகுல் ஆலமுல்லா என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மேற்கு வங்கம் சென்று மொபிகுல் ஆலமுல்லாவை கைது செய்தனர். பின் அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 2.3 கோடி பணத்தை போலீசார் மீட்டனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் 5 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. மொபிகுல் ஆலமுல்லாவை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். பாமக மூத்த தலைவர் காடுவெட்டி குரு மறைவையொட்டி புதுச்சேரியில் பஸ் எரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 18 நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி குரு கடந்த 2018ஆம் ஆண்டு மறைந்தார். அப்போது புதுச்சேரி காலப்பட்டு அருகே பஸ் எரிப்பு, கலவரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பாட்டாளி மக்கள் மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த 18 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் முதலியார்பேட்டை சேர்ந்த இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரன் நீதிமன்றத்தில் திறம்பட வாதிட்டதை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மண்டல செயலாளர் அருள் உட்பட 18 நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி திறம்பட வாதித்த வழக்கில் வெற்றி பெற்ற இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரனுக்கு சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது நகர தலைவர் தமிழ்செல்வன், தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்தினம் உட்பட இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஆறுபிள்ளை சேர்ந்த கோலு பெப்ஸ் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி 100 அடி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் KTM பைக் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக் திருடு போனதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷேக் கலாவுதீன் தலைமையிலான போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே முதலியார்பேட்டை போலீசார் கொம்பாக்கம் ஆற்றுப்பாலம் சந்திப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக பைக்கில் வந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த சங்கர் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 1.50 மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர்.
பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சங்கரை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளது. இன்று காலை இந்த அலுவலகத்துக்கு வந்த இமெயில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில மணி நேரங்களில் இது வெடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உடனடியாக இது குறித்து அருகில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து ஆட்சியர் அலுவலக கதவை மூடி சோதனையிட்டனர். அப்பகுதியில் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினர். தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக சோதனையிட்டனர். சோதனையில் வெடிபொருள் எதுவும் சிக்கவில்லை. இது வெறும் புரளி என்பதை உறுதி செய்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் புறப்பட போக்குவரத்து தடை நீக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இது குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 பேரிடம் ரூபாய் 1.57 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் இணைய வழியில் பழைய கைபேசியை குறைந்த விலைக்கு வாங்க முயற்சித்துள்ளார். அதன்படி குறிப்பிட்ட விளம்பரத்தை பார்த்தார். கைபேசி வாங்குவதற்காக அவர் ரூபாய் 9,000 அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அவருக்கு கைபேசி கிடைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் வேறு சில இணையவழி மோசடிக்காரர்களிடம் சரவணன் ரூபாய் 69,000 இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேபோல முளகொல்லத்தை சேர்ந்த தினேஷிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 69,000 மோசடி செய்துள்ளனர். லாஸ்பேட்டை சேர்ந்த சுபாஷினியிடம் ரூபாய் 10,000 மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் குழுவினர் மார்ச் 27ஆம் தேதி தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் புதுச்சேரி GN பாளையத்தை சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் அவர் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சித்தானந்தத்துடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அசாருதீன் என்பவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் மூலகுளம்பு அம்மன் நகர் பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது அவர் மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் அசாருதீனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். NRHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஊரக சுகாதார இயக்கக அலுவலகத்தில் NRHM ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு போராட்டத்திற்கு பின் 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு மருத்துவ ஊழியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அலுவலக ஊழியர்களுக்கு பல்வேறு காரணங்களை காட்டி ஊதிய உயர்வு வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முதல் NRHM ஊழியர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காரைக்காலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய ஊரக சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பைக் திருடிய நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை போலீசார் நேற்று அந்தோனியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மது போதையில் பைக்கை தள்ளிக்கொண்டு வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வில்லியனூர் கீழ் அக்ரகாரம் பகுதியை சேர்ந்த ரகு டிரைவர் என்பதும் அவர் எடுத்து வந்த பைக் கோர்ட் வளாகத்தில் இருந்து திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மற்றொரு திருட்டு பைக்கை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரகுவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த செயல்முறை தேர்வு திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர்கள் பணிகளை நிரப்புவதற்காக வரும் 6ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுவதாக இருந்த செயல்முறை தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்படுகிறது. ஆகவே செயல்முறை தேர்வுக்கான புதிய தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.